நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட். ஒரு காது மட்டும் கம்மியா கேட்கும்போது, அந்த காதுக்கு ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணணுமா? வேண்டாமா? ஸோ ஹியரிங் எய்டு வந்து போடும்போது, நார்மலா கேட்கக்கூடிய காது பயாலஜிக்கல் ஹியரிங்கா இருக்கும். மெஷின்ல யூஸ் பண்ணி, ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய கேள்வித்திறன், அது மெஷினரி ஹியரிங்கா இருக்கும். அப்போ வந்து மூளை அத பாகுபடுத்தி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அதனால ஹியரிங் எய்ட விட அதுக்குன்னு உரிய சில உபகரணங்கள், காக்லியர் இம்ப்ளான்ட் இல்லைன்னா பாஹா, போன் ஆங்கர்டு ஹியரிங் எய்ட் அப்படிங்கிற வசதிகள் இருக்குது. ரைட் சைடு இருந்து பேசுறாங்களா, லெஃப்ட் சைடு இருந்து பேசுறாங்களா அப்படிங்கிற அந்த டைரக்ஷனல் ப்ரிபாண்டரன்ஸுக்காக அந்த கம்மியா கேட்கக்கூடிய காதுக்கு இந்த மாதிரியான உபகரணங்கள் தேவைப்படுது. அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு ஒரு காது நல்லா கேட்குது அப்படின்னா இன்னொரு காதுக்கு நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை.